நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க போகாத, போன மாட்டிக்குவேன். இது காலில் என்னமோ கட்டியிருக்கே, பேப்பரா? வடமேற்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வடமேற்குன்னா அந்த பக்கம். முதல் நாள் நான் பார்த்த புதர் கூட வடமேற்கு திசையில தான் இருந்தது. அதுவும் இல்லாம ராதாவும் அந்த பக்கம் தானே காணாம போனா. எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. எனக்கு என்னமோ பிரச்சனை வர மாதிரி இருக்கு. ஒருவேளை இது என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். இல்ல, இருந்தாலும் ஒரு முறை அங்க போய் பார்த்துட்டு வர்றதுதான் நல்லது. அப்பதான் என்னால தெளிவா இங்க இருக்க முடியும். எல்லா கஸ்டமர்ஸும் ஓடிட்டாங்க, போயிட்டாங்க. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற அத்தை? இனிமே நாம என்ன அத்தை பண்ண போறோம்? பாருங்க, அது வந்து எங்க பேர்ல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறோம். ஆமாங்க. இது தெரியாம நடந்திருந்தாலும் நாங்க தான் குற்றவாளி. ஆனா உங்ககிட்ட நாங்க உறுதியா சொல்றோம் சார், இந்த எல்லா பொருளையும் தூக்கி போட்டுறோம். நான் தூக்கி வீசிடுறேன். அப்புறம் இனிமே எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது சார். நீங்க நீங்க பரிபூர்ணமா நம்பலாம். இந்த பார்லரை மூடணும்னு மட்டும் சொல்லாதீங்க சார். இந்த பார்லர் என் தம்பி பொண்டாட்டியோட வெறும் சாப்பாட்டுக்காக செய்யற வியாபாரம் இல்லை சார். இது அவங்களோட கனவு சார், பெரிய கனவு. அதுக்காக நான் உங்க எல்லாரும் முன்னாடி இப்போ உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். ஆமாங்க, என் பையன் சரியாதான் சொல்றான். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இனிமே அவங்க ரெண்டு பேரும் எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. பாருங்க, உங்க தம்பி மோகனுக்காகவும் அவரோட மனைவிக்கும் இது ஒரு கனவா இருந்திருந்தா அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை செய்யணும்? இங்க பாருங்க, எங்கனால இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை. இங்க பாருங்க, இந்த பார்லரோட லைசன்ஸை நாங்க ஜப்தி பண்ணி இது மூடி ஆகணும். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க. அதை எப்படி செய்வீங்க? அவங்க ஒண்ணு வேணும்னே செய்யலையே, அப்புறம் எப்படி கடையை மூடுவீங்க? நீங்க என்ன சும்மா இருக்கீங்க? இல்ல அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? நாங்க இந்த கடையை சீஸ் பண்ணி ஆகணும். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. நீங்க உடனே இப்போ வெளியில போலைன்னா நாங்க போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். சூர்யா ஏதாவது பண்ணு சார். கொஞ்சம் இருக்கு சார். அதுக்கு என்ன அவசியம் இல்லை. நாங்க போறோம். அம்மா வாங்க. ஆனா சூர்யா, இந்த கடையை போங்க. வாங்க கொடுங்க சார். அப்பா கொஞ்சம் சொல்லுங்க. வாங்க போலாம். வாங்கப்பா. வெளில போங்க. போங்க. சாவியை கொடுங்க.
பாவம், ரொம்ப கஷ்டம் இல்ல. 11 மாசம் முன்னாடி சந்தியா மருமக பிரீத்திக்காக பார்லரை திறந்து வச்சுட்டு போனா. ஆனா போலீஸ் ஆபீசரா வேணும் திரும்பி கூட வரல, அதுக்குள்ள பார்லரை மூடியாச்சு. வடமேற்கு திசைனா இதுதான். இது ரொம்ப வினோதமான இடமா இருக்கே. எப்பெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாலும் இது தப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல அப்படி என்ன இருக்கோ தெரியல. சந்தியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது இது? SNWE ஸ்கொயர் எனி என்னது இது? இது ஒரு நாயோட காலில் கட்டி இருந்தது. எனக்கு ஆபீசர் சார் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா இதுல ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏதாவது சீக்ரெட் மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் யாரோ நாய் காலில் கட்டி அனுப்பியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல 4 நாளா நம்ம 10 பேர் தவிர வேற யாருமே தென்படல. அப்படின்னா இந்த மெசேஜை யார் அனுப்பிச்சிருப்பாங்க? எனக்கு இந்த செடி கொடிகள் மரங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த காட்டில் இருக்கிற ஏதாவது மிருகம் நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்குறதுக்காக ஏதாவது பண்ணியிருக்கோம். நீ என்ன கேலி பண்றியா ராகுல்? சாரி சந்தியா, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் தப்பு என்னோடது இல்லை. உன்னை கேலி பண்ணுறதுக்கு நீ தான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த. சீக்ரெட் தகவலா? நம்ம எப்போதும் ஹாரர் ஃபிலிம் பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் போகிற வர யாரை பார்த்தாலும் நமக்கு இவங்க ஒருவேளை பேய இருப்பாங்களோன்னு தோணும். அது மாதிரி இந்த ஆஃபீஸர் சாரோட டீச்சிங் உங்கள் மனசில் ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல், ஆனா இதுல திசைகளை எழுதிருக்காங்க. அட, இது ஒன்றும் சீக்ரெட் நோட்டு இல்லை. இதை நான் தான் நாய் காலில் கட்டி விட்டேன். ராதா, கொஞ்சம் அவகிட்ட சொல்ல. உங்களுக்கு நாதா கிடைச்சனா போதும். இனிமே யாரும் சந்தியாவை கிண்டல் பண்ணக்கூடாது. யாரும் அவகிட்ட விளையாடாதீங்க. அவ ஆபீசர் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷனை கவனமா கவனிக்கிறவ. ரேடியோ கேக்குற மாதிரி. ராதா, நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? சரி விடுங்கப்பா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. இப்போ மட்டும் நான் அதுக்கு சாப்பாடு கொடுக்கல, என் வயிறு என்னவே சாப்பிட்றோம் தெரியுமா? வாங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யாண்ணா, விக்ரமண்ணா, மோகன் அண்ணா, எல்லாரும் வாங்க, நாம சாப்பிடலாம். யாரும் எதுவுமே சாப்பிடாம உட்கார்ந்திருந்தா எப்படி? விக்ரம்,
மோகன், அம்மா பாருங்கம்மா, சூர்யா அண்ணாவோட பேச்சு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க, நீங்க சொன்னாவது சாப்பிடுறாங்களா பார்க்கலாம். யார்கிட்ட சொல்ல சொல்ற? என்ன சொல்ல சொல்ற? நானே மனசுடைஞ்சி போயிருக்கேன். நல்லா போய்கிட்டு இருந்த கடையை மூடிட்டாங்களே. பிரீத்தி அண்ணி, இன்னைக்கு உங்களால தான் விசேஷ நாள்ல கூட புயல் அடிச்சு ஓஞ்சா மாதிரி இருக்கு. இப்படியா கஞ்சத்தனம் பண்றது? எல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தது. அப்படி இருந்தா நீங்க ஏன் அந்த எக்ஸ்பைர்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணீங்க? பேராசைக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க அந்த அளவை மீறி போயிட்டீங்க. சவிதா, சவிதா, இது ஒண்ணு பேராசை இல்ல. பாவம் பிரீத்தி காலங்காத்தால எந்திருப்பா, அவ பாட்டுக்கு போய் கடையை திறந்து வைப்பா. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்திதான் அந்த பணத்தை சம்பாதிச்சா. உன் வாய்க்கு வந்தபடி நீ பேசுற? அட, பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபமா என்ன? இதை விட மட்டமான பொருளுங்களை நிறைய கடைகள்ல வச்சிருக்காங்க. அந்த ஆபீசர் விளங்குவானா? அவன் பாட்டுக்கு அங்கிருந்து வந்தா அவன் இஷ்டம் போல கடையை மூடிட்டு போயிட்டான். ஆனா பாருங்கத்த, அதை யூஸ் பண்ணதுனால யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா என்ன? பாவம் பிரீத்திய தேவையில்லாம இப்படி. மீனாட்சி, இது ஒண்ணும் புடவை சமாச்சாரம் இல்ல. புடவைக்கும் மேக்கப் சாமானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படியா? பிரீத்தி அண்ணி, நீங்க நீங்க எவ்வளவு நாளா வேலை பண்றீங்க? நீங்க படிச்சவங்க தானே, அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது? இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்பைரி டேட் தாண்டி யூஸ் பண்ணா அது முகத்தை பாதிக்கும்னு தெரியாது? உங்களோட லாபத்துக்காக இன்னொருத்தரோட வாழ்க்கையை நாசம் பண்றத பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கலையா? ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணி, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், வேற யாரும் இல்ல. இல்ல சவிதா, சவிதா நான் ஒத்துக்கிறேம்மா. என் பார்லர்ல எக்ஸ்பைர் ஆன ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது. ஆனா சவிதா, நான் என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எந்த கஸ்டமரோட ஃபேஸ்லயும் யூஸ் பண்ணவே இல்லை. அத்தை, நான் சத்தியமா சொல்றேன் அத்தை, நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பைர் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஐயோ, தேதி முடிஞ்சு போச்சுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ எதுக்காக அந்த பொருள் எல்லாம் கடையில வச்சிருந்த பிரீத்தி? அங்க என்ன பாக்குற? பேசு. ஏன் பேச மாட்டேங்கிற? என்னையும் பார்க்குற? என்னையும் அப்படி பார்க்குற? மீனா, நீ சொல்றது கரெக்ட் தானே? உன் பார்லரில் இருக்கிற அந்த சாமான்களோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், அது எதுக்காக கடையில் வச்சிருக்கணும்? அட, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன அழகா நடிக்கிறான் பாரு இவன். பழி தம் மேல விழுந்துடக்கூடாதுன்னு என்ன அழகா அவன் மேல போடுறான். உன்னோட அஜாக்கறனால தான் இன்னைக்கு இங்கே எல்லாமே போச்சு. இன்னைக்கு நம்ம பார்லரே மூடிட்டாங்க. ப்ளீஸ், நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பைர் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். என்ன ஆனா? உன்னோட சாமான பத்தியும் பிசினஸை பத்தியும் எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தான் தெரியணும். உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுல, முடிவே நீயே எடுக்க வேண்டியதானே. அப்பாவி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு தான் செய்யற மாதிரி நடிக்காது. கடவுள் உனக்கு அறிவுன்னு ஒன்று கொடுத்துருந்தா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்க. நீ பண்ண தப்ப இன்னொருத்தர் மேல திணிக்காத. போது நிறுத்து மோகன். என்ன இப்படி பேசுற? பெரியவங்க இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பேசுற நீ? இப்படியா பேசுவோம் பொண்டாட்டிக்கிட்ட, அதுவும் எல்லாரும் முன்னாடியும்? பிரீத்தி, நீ படிச்ச பொண்ணு தானம்மா. ஒரு பொருளோட தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கடையில் விற்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? இப்போ என்னாச்சுன்னு பார்த்தியா? அது மட்டும் இல்லை, நமக்குள்ள அனாவசியமாக பேசி சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? நல்லதா போச்சு, பிரீத்தி அந்த பொருளை யாருக்கும் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தாங்க. அம்மா, சந்தியா அண்ணி மட்டும் இங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா.
நாளைக்கு போய் நம்ம வக்கீலை நேரில் பார்த்து என்ன பண்ணலான்னு கேட்டு வரேன். ஐயோ, இவர் பாட்டுக்கு ஜிலேபியை பண்ண வேண்டியதானே, ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு? சட்டப்படி அவர் என்ன சொன்னாலும் சரிம்மா, அதுபடி நம்ம நடந்து போக வேண்டியதான். இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்க கடை நம்ம கையை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்மளோடதுமா. நம்ம கடை அப்படி கை நழுவி போக விட்டுருவேண்ணா? இந்த மோகனுக்கு தலையெழுத்தே சரியில்லை. என்னென்னமோ பண்ணி கடைய போட்டா இன்னைக்கு அதையும் பூட்டிட்டு போயிட்டாங்க. சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடு. சமைக்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு தெரியும், அந்த ஆஃபீஸர் வேணும்னே தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. ஹலோ சார், ரெடி ஆயிட்டீங்களா? ராகுல், இதை பார்த்து சொல்லு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பசி வயிற்ற கிள்ளுது, பத்தாதுக்கு உப்பு இல்லாத சாப்பாடோட வாசனை வேற. அப்படியே சாப்பிட்றலாம் போல இருக்கு. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ராதா இங்க? ராதா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு பயங்கரமா பசிக்குதுப்பா. சார், தேங்க்யூ. சந்தியா, எனக்கு சாப்பாடு. ராதா, நான் தான் சமைச்சேன். நான் என் டென்ட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றேன். ரொம்ப டயர்டா இருக்கு. ஆஃபீஸர் ராதா, சார், இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. வா வா. ராதா, நீ இந்த சாப்பாட்டை எடுத்துக்க. இட்ஸ் ஓகே, நான் ஒன்றும் தப்பு எடுத்துக்கல. நம்ம எல்லாருக்கும் இந்த ராத்திரி தான் இந்த கேம்போட கடைசி ராத்திரி. அதுக்கப்புறம் அகாடமி, டெய்லியும் பெரேட், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிடுவோம். அதனால என் நண்பர்கள் எல்லாருக்கும் என் கையால் நான் ஊட்டி விட போகிறேன்.
இந்த உனக்கு தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் உனக்கு. சாப்பிடு. சந்தியா, இந்நேரத்துக்கு நம்ம கூட்டாளி அந்த போதை மருந்தை கண்டிப்பாக பிரயோகப்படுத்தியிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவங்களுடைய எல்லா கேடட்ஸும் மயங்கி விழுந்துருவாங்க.